இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஊருக்கு போறதுக்குள்ள என் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலேயோ ஒரு வளையல வாங்கி இந்த சமைச்ச கைக்கு போட்டு விட்டு தான் போவேன். ஆனா என்ன கை சைஸ் தான் பெருசு, இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி வளையல் கிடைக்குதான்னு தெரியல. ஓகே, டின்னர் முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஓரமா இந்த பாய் எடுத்து போட்டு அப்படியே மல்லாந்திர வேண்டியதுதான். குள்ளபுதம், அப்படியே எங்களுக்கும் ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடு. பெட்ஷீட்டா? உங்களுக்கு எதுக்கு? நாங்களும் இங்கே அப்படியே பெட்ஷீட் வச்சு படுத்துறோம். நல்ல கதையா இருக்கு. போங்க, போய் ரூம்ல படுத்து தூங்குங்க. போங்க. இல்ல பரவாயில்ல, ரூம்ல எதுக்குங்க, நாங்களும் இங்கேயே படுத்துக்கிறோம். ஆமா அண்ணே, சொன்னா கேளுங்க, ரூம்ல போய் படுங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வசதி ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோ பாருங்க, நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கோம். கம்ஃபர்டபுளா? எனக்கு தெரியாது அவங்க கம்ஃபர்டபுள் என்னன்னு. எங்களுக்காக நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. போங்க, போய் ரூம்ல படுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும். சரி, ரெண்டு பேரும் பால் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓஹோ, ஒருத்தர் கட்டில்ல ஒருத்தர் கீழையா? ஆனே, அப்புறம் பாலை ஃபுல்லா குடிச்சிடாதீங்க. கொஞ்சம் மிச்சம் வச்சு அப்படியே ஓரமா வச்சிருங்க. ஏங்க, அது ஏதாவது இந்த ஊரோட ஐதீகமா? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ராஜன் பாட்டுக்கு வந்து பாலை குடிச்சிட்டு போயிடுவான். ராஜனா? ராஜனா? ராஜன் யாரு? ஆமா, அவர் எதுக்கு நாங்க தூங்குறப்போ எங்க ரூம்குள்ள வரணும்? ஆக்சுவலி இது சரியா வராதுங்க. வேணா நீங்க ஒன்னு செய்யுங்க, அவருக்கு வேணா இந்த ரூமை கொடுத்துருங்க, நாங்க வேணா வெளியில படுத்துக்கிறோம். என்னங்க, ஓகே தானே? ராஜன் ஆள் இல்லன்னு. ஓ, சின்ன பையனா? அது இல்லன்னு. ஓ, ஏதாவது குட்டி குழந்தையா? இல்லன்னு. நாகராஜன். பாம்பா? ரொம்ப பயன்ட்டான் போலுதே. இப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? என்னையா விலகி போடுக சொல்ற? இப்போ பாரு. நாகராஜா வந்துட்டானா? உசு உசுன்னு சத்தம் கேக்குது. எங்கிருந்து வருது? இசுன்னு சத்தம் இந்த பக்கத்துல இருந்து வருதா? வேணாம், அப்ப பாம்பு இந்த சைடுல இருந்து வந்துச்சுன்னா பேசாம படுத்துரும். இருட்டுக்குள்ள இருந்து எங்கிருந்து உசு உசு சொல்லுதுன்னே தெரியலையே. வேணாம் வேணாம், மண்டையில போட்டுச்சுன்னா. எங்கிருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. கரெக்டான டைமிங். இது சரி வராது. பேசாம நம்ம ரவுடி பேபிக்கு அந்த பக்கம் போய் படுத்துருவோம். கரெக்ட், இதுதான் நமக்கு சேஃப். பண்ணிருக்கு.
உனக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அத நேரடியாவே சொல்லலாம். நான் யார் உனக்கு? உன் பொண்டாட்டி தானா? என்ன ஆண்டா ரொமான்ஸ் பண்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல? ஹலோ, என்னங்க ரொமான்ஸும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆட ஓவரதான் போயிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், நீ பண்ணிட்ட. என்னது? என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல. இப்பெல்லாம் வாய்க்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லன்றீங்க. இப்ப எது நீ என் மேல பாஞ்ச? அத்த முதல்ல சொல்ல. அது ஒண்ணு இல்ல, இந்த பாம்பு வர மாதிரி இசு இசுன்னு சத்தம் கேட்டுச்சு. எப்படி? இசு இசுன்னு? இப்படிதாங்க கேட்டுச்சு. சரி சரி, மேல சொல்லு மேல சொல்லு. அதான் ஒரு பயத்துல உங்களை தாண்டி அந்த பக்கம் போயிடலான்னு ட்ரை அன்னைக்கு பண்ணி. கற்பம்பூச்சி, இன்னைக்கு பாம்பா? சத்தியமாங்க உண்மையதாங்க சொல்றேன். பாம்பு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க, உசு உசு உசுன்னு. இல்லங்க, என்ன பண்றானுங்க கூட்டமா? சீட்டு விளையாடுறானுங்களா? அதுவா? அது கல்லா? பாஸ், நான் குடிச்சதே இல்ல பாஸ். குடிக்கலாமா? ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஏங்க, அதுக்கு உங்க தலைவன் முதல்ல ஒத்துக்கணுமே. ஐயோ, அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க வாயா. சரி சரி, அப்ப சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, நீ போய் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவியா? அதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவனா? போகும்போது நீ அப்படியே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்குவியா? ஓகேவா? இறங்கு. சீக்கிரம் வாடா. அப்பாடா, போயிட்டா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் பேசும் கலையாகுமா? யோ, அது வேற கல்லியா, இது வேற கல்லியா? யோ, இருக்கட்டும்யா. சந்தோஷத்துல பாடுறப்போ இலக்கணம்லாம் பார்க்க கூடாது. யோ, எச்சி ஊறுதியா? வாயா, போய் குடிக்கலாம். வாயா. என்ன வாயாங்கற? வாயா. கூட்டு வாயா. வாயா. ஓட முடியாது என்னால. யோ